ஐஸ்வர்யா அம்மா, வா பார்வதி. ஐஸ்வர்யா அம்மா, நான் நம்ம 2 பேருக்கும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். வாங்க சாப்பிடலாம். நீ அங்கே போய் சாப்பிடலாமே பார்வதி. இல்ல, இனிமே நானும் உங்க கூட இங்கதான் இருக்க போறேன். என்ன பார்வதி சொல்ற? நீ எதுக்காக என் கூட இங்க தங்கணும்? நான் இங்க தனியாவே இருந்துப்பேன். ஏன் நான் உங்க கூட தங்க கூடாதா? அதுக்கு சொல்லல பார்வதி. அந்த வீட்ல இருக்கிற வசதி இங்க இருக்காதுல்ல, அதுக்காக தான் சொல்றேன். வசதியானவங்களுக்கு வசதியான வாழ்க்கை எல்லாமே இந்த கொஞ்ச நாள் தானேம்மா. அதுக்கு முன்னாடி நான் இங்கதானே இருந்தேன். இன்னும் சொல்ல போனா கிராமத்துல இதை விட வசதி குறைவான வீட்டுல தான் நான் வாழ்ந்தேன். ஆனா நீங்க அப்படி இல்ல. பிறந்ததுல இருந்தே வெள்ளித்தட்டுல சாப்பிட்டு ஏசி ரூம்ல இருந்து பழக்கப்பட்டவங்க. பெரிய வீட்டுல இருந்து சகல வசதியோட வாழ்ந்தவங்க. அப்படிப்பட்ட நீங்களே இந்த வீட்டுல இருக்கும் போது நான் இருக்க கூடாதா? நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களை இங்க தங்க சொல்லிட்டு நான் அந்த வீட்டுல இருக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை ஐஸ்வர்யாமா. அதனால்தான் நானும் இங்க வந்துட்டேன். இனிமே நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் நானும் உங்க கூட தான் இருப்பேன். இல்ல பார்வதி, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் ஐஸ்வர்யாமா. என்னோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்க இங்க தங்கி இருக்கும் போது நானும் உங்க கூட இருந்தாதான் சரியா இருக்கும். இனிமே நீங்க எதுவும் பேச வேண்டாம், சாப்பிடுங்க. என்ன ஐஸ்வர்யாமா? எனக்கு என்ன என்ன சொல்றதுன்னே தெரியல பார்வதி. உன்னோட மனசு யாருக்குமே வராது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஐஸ்வர்யாமா, நீங்க சாப்பிடுங்க. பார்வதி, ஒன்னா சேர்ந்து சாப்பிடலான்னு சொன்னல, வா 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாம். சரி, கொடுங்க, நானே ஊட்டி விடுறேன். பார்வதி, சொல்லுங்க ஐஸ்வர்யாமா. ஆண்டி வேற ஊர்ல இல்ல. இந்த சமயத்துல நாம 2 பேரும் இங்க இருக்கிறது எனக்கு அவ்வளவா சரியா படல. நீதான் எல்லாத்தையுமே பாத்துக்கணும். அதனால நான் மட்டும் இங்க இருக்கேன். நீ நம்ம வீட்லயே இரு பார்வதி. என்ன யோசிக்கிற பார்வதி? இல்ல, நீங்க சொல்றது சரியா இருக்குமான்னு யோசிச்சு பார்த்தேன். சரி, நான் அங்கேயே இருக்கேன். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. பார்வதினா பார்வதி தான். இந்தா, போதும், நீங்க சாப்பிடுங்க. இந்தங்கம்மா, தண்ணி குடிங்க. அருண், ஐஸ்வர்யாக்கு சீக்கிரமா உண்மை தெரியும். அவளே நம்ம வீட்டுக்கு வருவோம். நீ கவலைப்படாத. மாமா, காஃபி எடுத்துட்டு வரவா? எடுத்துட்டு வா பார்வதி. சின்னையா, உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரட்டா? அண்ணி, எனக்கு வேண்டாம். எனக்கும் வேண்டாம் பார்வதி. ஏய் பார்வதி,
ஐஸ்வர்யா எங்க? போட்ட சாம்பிராணி நல்லா வேலை செய்யுது. என் பொண்ணு ஐஸ்வர்யா எங்க? ஆ, வாங்க சம்பந்தி. ஐஸ்வர்யா இங்க இருக்கா? அவளதான் எல்லாருமா சேர்ந்து அவுட் ஹவுஸ்ல உட்கார வச்சுட்டாங்களே. என்னத்த சொல்றது சம்பந்தி, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா பேச முடியல. உங்க ஒரே பொண்ணை எப்படி எல்லாம் அருமை பெருமையா வளர்த்திருப்பீங்க. அந்த பொண்ணு அவுட் ஹவுஸ்ல இருந்து கஷ்டப்படுறத நினைச்சா எனக்கே மனசு ரொம்ப வேதனையா இருக்குங்க. ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்ல மகாராணியா இருக்க வேண்டிய பொண்ண வேலைக்காரி மாதிரி அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சிருப்ப? ஏய், என் பொண்ணோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? அவளோட சொத்து மதிப்பு என்னன்னு தெரியுமா? என்னோட பல்லாயிரம் கோடிக்கணக்கான சொத்துக்கு என் பொண்ணு தாண்டி வாரிசு. ஆமா ஆமா, அவளை போய் அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சிருக்க. என்னடி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? சம்பந்தி வீட்ல இல்லன்னு உடனே உனக்கே காலையில நினைச்சுக்கிட்டியா? என்ன நாட்டாம பண்ணிட்டு இருக்கியா? என்ன இவ வந்த வேகத்துக்கு பிளார்னு ஒண்ணு வச்சிருவான்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கா. அப்ப பெருசா எதுவும் நடக்காதா? என்ன நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ செல்லமா நின்னுட்டு இருக்க? இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. மம்மி, இவ எங்க இங்க வந்தா? மம்மி, ஐஸ்வர்யா, மம்மி எப்ப வந்த? இப்பதான் ஐஸ்வர்யா. எப்படிடா இருக்க? மா, எனக்கு என்னமா குறைச்சல்? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? ஏதாவது சாப்பிடுறியா? பார்வதி, அம்மாக்கு ஏதாவது எடுத்துட்டு வரியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அருண், ஈவினிங் மூவி போலான்னு சொன்னல, டிக்கெட் புக் பண்றியா? நீ புக் பண்ணும்போது அம்மாக்கும் சேர்த்து புக் பண்றியா? ரொம்ப நாள் ஆச்சு அம்மா கூட படத்துக்கு போய். இதோ இப்பவே பண்ணு ரைஸ். நான் ஒரு பிளான் பண்ணா இவ ஒரு பிளான் பண்றா போல இருக்கு. என்ன மம்மி, ஒரு கால் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க? அது உனக்கும் மாப்பிளைக்கும் ஏதோ பிரச்சனை. மாப்பிள்ள உன்னை அடிச்சிட்டாரு, உன்னை அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். மம்மி, யாரோ உன்கிட்ட தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அப்படியா? நீ கேள்விப்பட்ட மாதிரி எதுவும் நடக்கல. நல்லா நடிக்கிறடி. சரி மம்மி, ஒருவேளை வீட்ல பிரச்சனை நடந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும்னு உன் பொண்ணுக்கு தெரியாதா? ஆமாம், நான் இந்த வீட்டோட மருமக. இந்த வீட்ல எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அவுட் ஹவுஸ்ல போய் தங்கணும்? மம்மி, பிரச்சனையை சமாளிக்க எனக்கு தெரியாதா என்ன? எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் சமாளிச்சுப்பேன். இதுக்கா இவ்வளவு தூரம் கிளம்பி வந்தீங்க? இங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. இவ பார்க்க ஆரம்பிச்சிட்டா. தப்பான ஆளு கொடுத்த தகவலை கேட்டு அவசரப்பட்டு வந்துட்டேன். சாரி ஐஸ்வர்யா. இட்ஸ் ஓகே மம்மி. பார்வதி, நான் பேசின எதையும் மனசுல வச்சுக்காத. பரவாயில்லம்மா, இதுல என்ன இருக்கு? நான் வரேம்மா. சரிங்கம்மா. நான் போயிட்டு வரேன் ஐஸ்வர்யா. அவ நடிப்பை நம்பி என்ன பார்த்தா? நான் வரேன் வனஜா. ஐசு, என்ன மனுஷியா? ஆரம்பிச்சிட்டாளா? ஐஸ்வர்யாம்மா, என்னதான் உங்க அம்மாவா இருந்தாலும்
நீங்க அவங்க முன்னாடி குடும்ப கௌரவத்தை விட்டு கொடுக்காம பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நானும் இந்த வீட்டோட மருமக தான் பார்வதி. எனக்கும் இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்கு. எனக்கும் என் புருஷனுக்கும் இருக்கிற சண்டையில இந்த குடும்பத்தோட பேரு கெட்டு போக நான் விட மாட்டேன். அடேங்கப்பா. பார்வதி, உனக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். தேவையில்லாம யாரும் என்கிட்ட வந்து பேசக்கூடாது. அப்புறம் மரியாதை இருக்காது. பார்வதி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அம்மாக்கு அடுத்து அந்த இடத்துல நீ இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு. ஒரு சில பேர் அதிகாரத்துல எல்லாத்தையும் தான் கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாங்க. சில பேர் அன்பால கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. நீ ஐஸ்வர்யாவை உன் அன்பால கட்டி போட்டு வச்சிருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்வதி. பாராட்டு பத்திரம். ஆனா என்னால சந்தோஷமா இருக்க முடியல மாமா. பாத்தீங்களா ஐஸ்வர்யா அம்மாவ சின்னையா மேல கோவப்பட்டு என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு. இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும். அப்பதான் மாமா எனக்கு சந்தோஷம். அடுத்த ஆலோசனைய ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் ஒருத்தரை வர சொல்லியிருக்கேன். அவர் வந்தா அருணோட பிரச்சனை கண்டிப்பா ஒரு முடிவு கிடைக்கும். அருண், எதுக்கும் கவலைப்படாதடா. தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். ம். மாமா, சின்னையோட பிரச்சனையை சரி பண்ண ஒருத்தர் வராருன்னு சொன்னீங்கல்ல, அவர் யாரு? அவர் ஒரு ஹேக்கர் பார்வதி. ஹேக்கரா? என்ன மாமா சொல்றீங்க? நான் சொல்றதை விட அவரே வர சொல்லியிருக்கேன். அவர் சொல்லும்போது உனக்கு புரியும். ம்? ம். சார், வாங்க. உங்களை பார்த்தா என் வைஃப்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். மேடம் வணக்கம். வணக்கம். பார்வதி, நான் சொன்னேன்ல ஹேக்கர், இவர்தான். ஓகே சார், நோ ப்ராப்ளம். வாய்ஸ் செக் பண்ணணும்னா அவங்க வாய்ஸ் வேணுமே, அவங்கள கொஞ்சம் கூப்பிட முடியுமா? அவங்க இங்க இல்ல, அவுட் ஹவுஸ்ல இருக்காங்க. நாமளே அங்க போயிடலாமே. சரி மாமா, ஓகே சார். வாங்க. வாங்க. ஐஸ்வர்யாமா, ஆ. வா பார்வதி. வாங்க மாமா. என்ன பாக்குற ஐஸ்வர்யா? இவர் ஒரு ஹேக்கர். உனக்காக தான் இவர் வர வச்சிருக்கேன். எனக்காகவா? உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ மெசேஜ் வந்துச்சுல்ல, சின்னையாவோட போட்டோ அப்புறம் வாய்ஸ். இதால தானே உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. வீடியோ கால்ல இருக்கிறது சின்னையாவோட குரலே இல்லைன்னு இப்போ நீங்க தெரிஞ்சுப்பீங்க. பார்வதி, நீ என்ன சொன்னாலும் அதை என் மனசு ஏத்துக்காது. அருணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்கு மன்னிப்பே கிடையாது. அப்படி சொல்லாதீங்க ஐஸ்வர்யாமா. நிதானமா சரி பண்ணலாம் இந்த பிரச்சனைய.
நீங்க எனக்காக ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. மாமாவோட போன்ல இருந்து இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ கால் பண்றோம். நீங்க தயவு செஞ்சு அதை அட்டென்ட் பண்ணி மட்டும் பேசுங்க. எதுக்கு? ப்ளீஸ் ஐஸ்வர்யா, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. சரி பேசுறேன். ஆ, ஐஸ்வர்யம்மா, நீங்க அங்க தள்ளி போய் உட்காந்து பேசுங்க. நெட்வொர்க் பிரச்சனையாகும். ஏதாவது பேசுங்க ஐஸ்வர்யம்மா. ஆ, என்ன பேச சொல்ற பார்வதி? சும்மா ஏதாவது பேசு ஐஸ்வர்யா. சும்மாதான். உன்னோட வாய்ஸ் வேணும், அதுக்காக தான். ஆமா. சும்மா ஏதாவது பேசு. சரி, சாப்பிட்டியா? என்ன பண்ற? அப்புறம் எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. ஓகேவா? இது போதும் சார். போதும் ஐஸ்வர்யா. வாங்க ஐஸ்வர்யம்மா. சரி. நீங்க ப்ராசஸா இருக்கு. ஓகே சார். மேடம், நீங்க பேசின வீடியோ கால் இதுதானான்னு பாருங்க. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல. நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட தானே பிறந்த? சொல்லு. நீ ஏதாவது பேசினாதான் நம்ம அதை வச்சு ஹேக்கர்ட்ட கொடுத்து ஏதாவது பண்ண முடியும். பாரு, ஏதோ பெருசா ஏதோ மிரட்டின, இப்ப மிரட்டு பார்ப்போம், பார்க்கலாம். போதும், ஸ்டாப் பண்ணி. ஓகே சார். மேடம் இந்தாங்க மேடம். சார், பார்வதி, இது ஏன் குரல் தான். ஆனா நான் அப்படி பேசல. நீ பேசுறேன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா அருண் தெரியாது. இதுவே அருண் கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ காட்டினா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீ தான் பேசியிருக்கேன்னு சொல்லுவாங்க. நீ பேசலன்னு சொன்னா நம்புவாங்களா? ஐஸ்வர்யம்மா, இதே மாதிரி தான் சின்னையா வீடியோவையும் மாத்திருக்காங்க. அவர் பேசுற மாதிரி அவர் குரல்ல பேச வச்சு உங்களையும் சின்னையாவையும் பிரிக்கிறதுக்காக யாரோ வேணும்னே இப்படி பண்ணிருக்காங்க. ஐஸ்வர்யம்மா, சின்னையா ரொம்ப நல்லவரு. இப்ப பாத்தீங்களா என்னாச்சுன்னு? நீங்க எவ்வளவு வார்த்தையை விட்டுட்டீங்க. நாம தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரி தப்பே செய்யாம எத்தனையோ பேரு தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிருக்காங்க. அதுல நம்ம சின்னையாவும் ஒருத்தர். நீங்க தான் புரிஞ்சுக்கணும் ஐஸ்வர்யம்மா. இது தெரியாம நான் கோவத்துல என்னென்னமோ பேசிட்டேன் பார்வதி. உண்மை தெரிஞ்சிச்சுல ஐஸ்வர்யா. நீ போய் அருண்கிட்ட சாரி கூட கேட்க வேண்டாம். அவங்கிட்ட போய் பேசினாலே போதும், அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். சரி, நான் அருண் கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறேன். அதான் சரியா இருக்கும். நான் இப்பவே போறேன். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல ரொம்ப சார். தேங்க்ஸ் சார். ஓகே மேடம். போயிட்டு வா. தேங்க்யூ. மாமா வாங்க போலாமா? போலாம். அருண், என்னதான் இருந்தாலும் ஐஸ் ஒன்னு அடிச்சிருக்க கூடாது. அடிச்சது தப்புதான். தன்னோட புருஷன் இன்னொரு பொண்ணுகிட்ட தப்பா பேசுறது தெரிஞ்சா எந்த பொண்டாட்டி தான் பொறுமையா இருப்பா?
யாருக்கா இருந்தாலும் கோவம் வரத்தானே செய்யும். அதுவும் ஐசு மாதிரி பொண்ணுங்களுக்கு சொல்லவே வேண்டாம். என்ன மாதிரி ஒரு கேரக்டர் மேல ஐசுக்கு சந்தேகம் வந்தது தப்பே இல்லை. நான் தான் கோவப்படாம ஐஸ்வர்யா கிட்ட கொஞ்சம் பொறுமையா சொல்லி புரிய வச்சிருக்கணும். சொல்லி புரிய வைக்காம அவசரப்பட்டு அடிச்சிட்டானே. ஐயோ, பொண்டாட்டியா இருந்தாலும் ஒரு பொண்ணை கை நீட்டி அடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். நான் பண்ண தப்புக்கு நான் தான் ஐஸ்வர்யா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஐசு கிட்ட மன்னிப்பு கேட்டுறணும்.